நாகையில் ஆசிரியர் கொலை வழக்கில் ஓராண்டுக்கு பின்பு 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஆசிரியரை சக ஆசிரியரை கொலை செய்துவிட்டு ஓராண்டாக காவலர்களை திசை திருப்பி நாடகம் ஆடியது அம்பலமாகியுள்ளது. நாகை மாவட்டம் புஷ்பவனத்தைச் சேர்ந்த ஆசிரியர் சிவக்குமார் கடந்த ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். அங்குள்ள ஏரிக்கரையோரம் சிவக்குமாரின் சடலத்தை வேட்டைக்கார நெருப்பு காவல்துறையினர் மீட்டனர். சிவக்குமாரின் உறவினர்கள், அவருடன் பணியாற்றிய வெள்ளப்பள்ளம் அரசு பள்ளி ஆசிரியர்கள், நண்பர்கள் என பலரிடமும் விசாரணை நடத்தியும் எந்தவித துப்பும் கிடைக்காததால் கொலையாளிகளை பிடிக்க முடியாமல் திணறி வந்தனர். கொலை செய்யப்பட்டவரின் நெருங்கிய நண்பராக கூறப்படும் உடற்கல்வி ஆசிரியர் அகிலன் அளித்த தகவலை நம்பி சிவக்குமாருக்கு விரோதமாக கூறப்படும் பலரிடமும் காவல்துறையினர் துருவி விசாரணை நடத்தினர். ஆனாலும் அந்த விசாரணையால் எந்த பலனும் கிடைக்கவில்லை. அடுத்தடுத்து பலர் மீது சந்தேகம் கூறி அகிலன் அலைக்கழிக்கிறாரோ என காவல்துறைக்கு சந்தேகம் ஏற்படவே அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணையை தொடங்கினர். அப்போது சிவக்குமாரை அகிலனே ஆள் வைத்து அடித்துக் கொன்றது தெரியவந்தது. இதையடுத்து அகிலன் மற்றும் அவரது நண்பர்கள் அடைக்கலராஜ், ஐயப்பன், ரகுபதி, கார்த்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட அகிலன் மற்றும் அடைக்கலராஜிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தும் காட்சி வெளியாகியுள்ளது. அடிக்க சொன்னதுனாலதான் போய் அடிக்கிறான். சும்மா இருந்தவன் போய் வாத்தியார் அடிச்சானா? யார் சொன்னதுக்காக அடிச்சான்? அவனுக்கு 500 ரூபாய் காசை கொடுத்து தண்ணி போட சொல்லி கார்த்தியும் போன் பண்ணி இழுத்து கொண்டாந்து விட்டு முடிச்சு 1 வருஷம் 50 குழு கொடுத்தேங்கிற போலீஸுக்கு. 50 குழு போலீஸுக்கு போய் பொய்யா இவன் காரணம்டா அவன் காரணம்டான்னு. நீயும் வாத்தியாரு, சிவகுமாரும் வாத்தியாரு, ஒரு நடுவில் ஒரு வாத்தியாரை வச்சுக்கிட்டு பேசி தீர்த்துருக்கலாம். இது என்ன பொம்பளை பிரச்சனையா இருக்கட்டும், பைசா பிரச்சனையா இருக்கட்டும், இதை நல்லபடியா தீர்த்துருக்கலாமா கூடாதா? தீர்த்துக்கலாம் சார். ஏன் அப்படி பண்ண? இந்த லேடிஸ் மேட்டரும் அப்பப்போ அரசு பதத்தில் சொல்லுவான், கோவம் வரும், அதனால அடிச்சுட்டான். அடிக்கதான் சொன்னேன், அவனை அடிச்சு கொலை பண்ணிட்டான். பணம் கொடுக்கல் வாங்கல் காரணமாக கொலை செய்ததாக கூறி வந்த அகிலன் அதன் பிறகு உண்மையை ஒப்புக்கொண்டார். சிவக்குமார் பல பெண்களிடம் தவறான முறையில் பழகி வந்ததாக கூறப்படுகிறது. அந்த பெண்களின் பட்டியலில் தமது மனைவியும் இருப்பதாக கேள்விப்பட்ட அகிலன் அவரை ஆள் வைத்து கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். அவனை அடிச்சு கைகாலம் முடிக்க சொன்னது காரணம் மேட்டர் தான். இப்ப எங்கிட்ட சொல்றதுக்கு என்ன? இது என்ன ஊர்ல எல்லாம் கொடுக்க போறது இல்லை, நீ அதுக்கு பயப்படாத. உண்மை எங்கிட்ட நீ ஒத்துக்கிட்டியான்னு சொல்றது. பொம்பளை மேட்டரா? உங்க மனைவியை கண்டிச்சிங்களா? இதுக்கு எங்க எப்படி கண்டிக்க முடியும்? கொலை செய்துவிட்டு ஓராண்டாக அகிலன் நாடகமாடி வந்தது காவல்துறையினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அகிலன் உட்பட 5 பேரும் 15 நாள் காவலில் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்.